இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ஐபிஎல் ஆக்ஷன் 2026க்கு அப்புறம் டீமோட செட்டப் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். 2025 ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலும் லாஸ்ட் ஐபிஎல் லீக் ஸ்டேஜில் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால டேபிளில் 9th பிளேஸுக்கு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் ஒன்று ஃபினிஷிங் சரியில்லை, அடுத்தபடியாக டீமோட ஸ்பின்னர் காம்பினேஷன் செட் ஆகலை. ரெண்டுமே ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணதுனால பவுலிங் காம்பினேஷனை சரியாக அவங்களால செட் பண்ண முடியல. இதனாலே டீமோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு. இந்த 2026 அதை எப்படியாவது சரி பண்ணுறதுல ட்ரேடிங்லேயே ஆல்ரெடி இப்போ சொல்லப்போனால் பாதி ப்ராப்ளமும் சரி பண்ணிட்டாங்க. ஏன்னா ட்ரேடிங்லேயே ஒரு மேட்ச் ஃபினிஷர் டெனான் ஃபெரேரா எடுத்துட்டாங்க. அதுபோக ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா தான் பிக்கஸ்ட் ட்ரேடு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் சாம் கரன். இவங்க 3 பேரையும் எடுத்து ட்ரேட்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஃபில் பண்ணுறான்னு சொல்லலாம். பேலன்ஸ் பேக்கப் மட்டும் தான் அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அது போக ஜடேஜாவுக்கு பார்ட்னர் ஸ்பின்னர் எடுக்கணும். இது மட்டும் தான் அவங்க ஆக்ஷன் மெயின் பண்ணி போனது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆக்ஷன்லேயும் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக அவங்க செஞ்சாங்க. அவங்க ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸ்னு பார்த்தா ரவி பிஷ்னாய், ஆடம் மில்னே, ரவி சிங், சுஷாந்த் மிஸ்ரா, குல்தீப் சென், யஷ்ராஜ் புஞ்சா, பிரிஜேஷ் சர்மா, விக்னேஷ் புத்தூர், அமன் ராவ். ஆக்ஷனில் அவங்களுக்கு மெயின் டார்கெட் ரவீந்திர ஜடேஜாவோட பார்ட்னராக போட ஒரு ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் தேவை. அதை டார்கெட் பண்ணி தான் போனாங்க. அந்த இதில் பார்த்தோம்னா இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸாக ரவி பிஷ்னாய், ராகுல் சௌஹர் 2 பேரும் மெயினாக இருந்தாங்க. அதில் ரவி பிஷ்னாய்க்கு போட்டி போட்டு எடுத்துட்டாங்க. டீமில் ஆல்ரெடி இருக்கிற ஜோஃப்ரா ஆர்ச்சர், நான்ட்ரே பர்கர், குவானே மபாக்கா இவங்க 3 பேருக்கும் பேக்கப்பாக மெயினாக ஆடம் மில்னே, நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர், இன்னும் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கும் அவருக்கு. அவர் பேக்கப் பிளேயராக எடுத்திருக்காங்க. அதுபோக ஆல்ரெடி ராஜஸ்தானுக்கு ப்ளே பண்ண குல்தீப் சென், அவர் நல்ல பிளேயர் தான், அவரையும் பேக்கப்புக்கு எடுத்திருக்காங்க. அதுபோக யஷ்ராஜ் புஞ்சா, பிரிஜேஷ் சர்மா, அமன் ராவ் 3 பேரையும் பேஸ் ப்ரைஸில் எடுத்துட்டாங்க. சுஷாந்த் மிஸ்ரா 90 lakhsக்கு எடுத்திருக்காங்க. ஆக்ஷனில் எடுக்கப்பட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர் யாருன்னா விக்னேஷ் புத்தூர். ஆமாங்க, அவரை பேஸ் ப்ரைஸுக்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பிட்டு கூட விழுவலனுங்க ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணி கூட்டி வந்தாங்க ஐபிஎலுக்கு. அவங்களும் ஒரு பிட் கூட பண்ணல. ஆல்ரெடி போன சீசனில் அவர் இன்ஜுரினால் பாதி சீசன்லேயே வெளியே போயிருந்தாப்புல. ஆனால் இப்போ கேரளாவுக்கு ஆடிட்டு வர்றாரு. அப்படின்னு ஒரு வேறு டீம் யாரும் பிக் பண்ணல. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ரவி பிஷ்னாய்க்கு பேக்கப்பாக எடுத்திருக்காங்க அவரை. ஓவராலாக ஆக்ஷனுக்கு அப்புறம் டீம் ஒரு சாலிடான டீமாக தாங்க தெரியுது. பவுலிங்கில் மட்டும் பவர் பிளேயும் டெத் ஓவர் நல்லா பண்ணாங்கன்னா இப்போ டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன்னா ஆர்ச்சர் நல்ல பழைய ப்ரைம் ஆர்ச்சராக வந்தால் செம்ம சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க டீம் டாப் ஆர்டரும் நல்ல நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க. ஃபினிஷர் ஆல்ரெடி ராஜஸ்தானுக்கு குறையாக இருந்தது ஃபினிஷர் தான். ஃபினிஷர்னு இப்போ நல்ல ஃபினிஷர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அதுபோக ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி, இந்தியன் ஸ்பின்னர்ஸ் சரி, எல்லாமே நல்லபடியாக எடுத்துருக்காங்க. டீம் ஒரு கோராக பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான டீமாக தெரியுது. பிளேயிங் லைன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ 11th நம்பர் 1 யசஸ்வி ஜெய்ஸ்வால், 2 டவுன் வைபவ் சூரியவன்சி, 3 டவுனில் ரியான் பராக், நம்பர் 4 த்ருவ் ஜுரல் விக்கெட் கீப்பர் பெட்டராக ஆடுவார். அடுத்ததாக ஷிம்ரன் ஹெட்மேர், நம்பர் 5, 6 டானவன் ஃபெரேரா, 7 ரவீந்திர ஜடேஜா, 8 சாம் கரன், 9 ரவி பிஷ்னாய், 10 ஜோஃப்ரா ஆர்ச்சர், 11 துஷார் தேஷ்பாண்டே. இம்பேக்ட் சப்ஸ்டியூட்டாக யார் போடுவாங்கன்னா சந்தீப் சர்மா, குல்தீப் சென் அண்ட் சுபம் துபே. இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் சந்தீப் சர்மா வைக்க காரணம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எவ்ரி ஐபிஎல் சீசன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் டெத்தில் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேட்டிங்கில் இம்பேக்ட் பிளேயரில் சுபம் துபே வச்சிருக்காருன்னு அவர் ராஜஸ்தானில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் நல்லா லோவர் ஆர்டரில் இறங்கி நல்லா சிக்ஸஸ் நிறைய ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது அவருக்கு. ஆல்ரெடி ராஜஸ்தானில் ஆடினப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதனால இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் அவர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். டீமோட டாப் 3ல் எந்த கன்சர்னும் இல்லைங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்தியன் டீமோட ரேடர் செட்டப்பில் T20 செட்டப்பில் இல்லைனாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக தான் இருக்குது. அவர் டீமில் இடம் இல்லாதனால இந்தியன் டீமில் அவர் செலக்ட் ஆகாமல் இருக்காது, வேறு ஒன்றும் இல்லை. சூரியவன்ஷியோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு 14 வயசு சின்ன பையன் ஆடுற மாதிரியே இல்லை. அப்போ அந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துருக்கு நாளுக்கு நாள். அதுபோக ரியான் பராக் ஒரு டீசெண்டாக போயிட்டுருக்கு அவருக்கு. சையத் முஸ்டாக்லையும் ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணப்போ த்ருவ் ஜுரேலும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஷிம்ரன் ஹெட்மயர் அவர் மட்டும்தாங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ கரீபியன் பிரீமியர் லீக்லையும் ஓரளவு பரவாயில்ல. போன சீசனுக்கு இருந்தப்போ இந்த சீசன் கம்பேர் பண்ணப்போ நல்லா இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸ் கரீபியன் பிரீமியர் லீக்கில். இதே கண்டினியூ பண்ணி ராஜஸ்தானுக்கு இதே அவர் கொடுத்தாருன்னு நல்லாயிருக்கும். அதோட அவர் போன வருஷம் அவர் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதப்போ அவர் மேலே ட்ரஸ்ட் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. அதனால ட்ரஸ்ட்டுக்கு எதுபடி நல்லா விளையாட நம்புகிறோம். டானவன் ஃபெரேரா அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி, மற்ற IL T20, SA T20 எல்லாத்துலேயுமே அவரோட ஃபினிஷிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கிறதா காட்டியிருக்காரு. அவர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் மாதிரியும் கூட. ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது, 4 ஓவரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்பின்னர் தான் அவர். அதனால் ஃபினிஷிங் ரோலும் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜடேஜா வர்றாப்புல. ஜடேஜாவுக்கு அடுத்து நம்பர் 8 சாம் கரன். அவரும் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. எந்த அளவுக்குன்னு நம்ம ஆல்ரெடி நிறைய சீசன்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல டீசெண்டான பேட்டிங் ஆடக்கூடியவர்.
அவர் நம்பர் 4லயும் கூட ஆட வச்சாலும் அந்தளவுக்கு அவர் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு ஆங்கர் ரோல் பண்ணி நல்லா டீமை டெவலப் பண்ணி கொண்டு போவாப்ல நம்பர் 4லலாம் இறங்குனா. நம்பர் 9ல ரவி பிஷ்னாய், 10ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், 11ல துஷார் தேஷ்பாண்டே. இதில் மிடில் ஓவர்ஸில் வந்து போட போகிறது வந்து ரவி ஜடேஜா, சாம் கரன், ரவி பிஷ்னாய் 3 பேர் தாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆப்போனன்ட் டீம் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா, இவங்களுக்கு இருக்க பேட்டிங் கெப்பாசிட்டியை வச்சு ஒரு மேட்ச் நல்லா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டீமுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து நல்ல பழையபடி அந்த யாக்கர்ஸ் அந்த பவுலிங் ஸ்பீடு 150 அந்த ரேஞ்சில் போட்டார்னா இன்னும் கொஞ்சம் டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூவாக இருக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேலே நம்ம பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவர் இப்போ இங்கிலாந்து செட்டப்பில் மட்டும்தான் ஆடிட்டுருக்காரு. மற்ற எதுவும் லீக்ஸில் அதுவும் ஆடிடல. ஏன்னா அவரோட இன்ஜுரி அந்த இதனால தான். ஏன்னா இங்கிலாந்து டீமுக்கே வந்தவர் வந்து லிமிட்டட் ஓவர்ஸில் மட்டும்தான் ஆடிட்டுருக்காரு. டெஸ்ட்டில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. ஏன்னா அடிக்கடி இன்ஜுரி ஆயிரு அப்படின்ற ஒரு ரீசன்னால். அது பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தோம்னா இன்னமும் அந்தளவுக்கு ஒரு அடுத்த டீமுக்கு வந்து பயம் காட்டக்கூடிய அளவுக்கு இருப்பாப்ல. அதனால தான் அவர் வந்து இன்ஜுரி ஆயிருந்தப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்காக அவர் வந்து இன்ஜுரி ஆயிருந்த டயத்துல வந்து அவரை ஆக்ஷனில் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்கு ப்ரைமில் இல்லைங்க. சொல்லப்போனால் இப்போ ரஷீத் கான் அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் வந்து நல்ல ப்ரைமில் இருந்தாப்புல. இப்போ போன சீசன்லாம் பார்த்தா ரஷீத் கான் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. 2026ல அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அது மாதிரி தாங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து நம்ம 2026 சீசனில் வந்து நல்லா டெட்லியாக வந்தார்னா அவங்களுக்கு இருக்க மற்ற பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணி டீம் வந்து நல்ல பவுலிங் யூனிட்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக டீமோட பிளேயிங் 11 வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, நம்பர் 3ல ரியான் பராக், நம்பர் 4ல த்ருவ் ஜுரேல், நம்பர் 5ல ஷிம்ரான் ஹெட்மயர், நம்பர் 6ல டோனோவன் ஃபெரைரா, நம்பர் 7ல ரவி ஜடேஜா, நம்பர் 8ல சாம் கரன், நம்பர் 9ல ரவி பிஷ்னாய், நம்பர் 10ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், நம்பர் 11ல துஷார் தேஷ்பாண்டே. இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக குல்தீப் சென், சந்தீப் சர்மா, சுபம் துபே 3 பேர் இருப்பாங்க. ஓவராலாக பார்க்கும்போது டீம் நல்ல டீமாக தெரியுது. பார்ப்போம் 2026ல் பிளே ஆஃபை வந்து சீல் பண்ணுறாங்களான்னு. இது போன்ற தகவல் மேலும் தெரிஞ்சுக்கிறது நம்ம கிரிக் ஃபீவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.